லேசினஸ் சோம்பேறித்தனமா இருக்கிறது. இது ரொம்ப பெரிய பிரச்சனை. நெறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருக்கு. சில பேருக்கு ரொம்ப அதிகமான லெவல்ல இந்த லேசினஸ் இருக்கு. உட்காந்துக்கினே அப்படியே ஜாலியா இருக்கலாம். டிவி பார்த்துக்கின்னே இருக்கலாம். இல்ல அப்படியே நம்ப லேப்டாப்ல ஏதாவது ட்ராமாஸு, படம் பார்த்துக்கின்னே இருக்கலாம். இல்ல ரீல்ஸ் பார்த்துக்கின்னே இருக்கலாம். அப்படியே இருக்கிறது ஜாலி டாக்டர். உழைக்கிறதுனா கஷ்டம், போர் அப்படின்னு நெனைக்கிறாங்க இல்லையா? இது மோசமான விஷயம். ஏன் இப்படி ஆகுதுன்னு கவனிங்க. யாருமே லேசின்னு கிடையவே கிடையாது. அதுவே சொல்வேன். ஆல் அது எப்படி மாத்தி சொல்லணும்னா, யூ ஆர் நாட் லேசி, யூ ஆர் டோபமைன் அடிக்டட் பெர்சன். புரியுதுங்களா? லேசினஸ்ன்னு ஒரு பிரச்சனையே கிடையாது. டோபமைன் அடிக்ஷனால தான் இந்த பிரச்சனையே வருது. என்னன்னா, நம்போ ஜாலியா இருக்கிற தொட்டு என்ன ஆகும்? டோபமைன் செக்ரீட் ஆகும் ஆரம்பத்தில. அந்த டோபமைன் செக்ரீட் ஆகுற தொட்டே நம்ம ஜாலியா இருப்போம். ஏன்னா, அந்த டோபமைன் செக்ரீஷன் ஒரு ஹாப்பி ஃபீலிங் குடுக்கும். இந்த டோபமைன் என்ற ஒரு ஹார்மோன் சுரக்கிற தொட்டு, அதோடைய வேலையே என்னன்னா சந்தோஷமா வச்சுக்கும். ஸோ, நீ உட்காந்துக்கினே இருக்கிறது உங்களுக்கு அந்த டோபமைன் செக்ரீட் ஆகும்போது, அந்த சந்தோஷம் கிடைக்க தொட்டு அப்படியே லேசியாவே இருந்துடலாமா? அப்படின்னு மனசு தோணுது. அப்போ நீங்க லேசி கிடையாது. அந்த டோபமைன்ல அடிக்ட் ஆயிட்றீங்க. அந்த ஹாப்பினஸ் ஃபீலிங்க்கு அடிக்ட் ஆவீங்க. உங்களுக்குள்ள சுரக்கிற அந்த சுரப்பியால வர உணர்ச்சி இருக்கு பார்த்தீங்களா? ரொம்ப சந்தோஷம். அந்த சந்தோஷ உணர்ச்சிக்கு உள்ள அடிமை ஆயிட்டீங்க. அதனால தான் லேசியா இருக்கிறீங்க. எல்லா எல்லா பிரச்சனைக்கும் மூல காரணம் என்னன்னு ஆராய்ச்சி பண்ணும்போது நான் கண்டுபிடிச்சேன் லேசினஸால. அது ஏன் மக்கள் இருக்கிறாங்க? நீங்க லேசினஸ் இருக்கவங்க உண்மையிலேயே கெட்டவங்களான்னு பார்த்தா கிடையாது. உங்களுக்கும் தெரியாம அந்த சந்தோஷ உணர்ச்சிக்கு அடிக்ட் ஆயிட்டுருக்கீங்க. அதனால அப்படியே லேசியாவே இருக்கலாமான்னு இருக்கு. அந்த உணர்ச்சிக்கு அடிமை ஆவாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமா நீங்க உழைக்கும்பொழுது, அந்த லேசினஸ்லேருந்து ஓவர் கம் பண்ணிட்டீங்கன்னா, நல்லாவே ஹார்ட் ஒர்க் பண்ணுவீங்க. நல்லாவே ஹார்ட் ஒர்க் பண்ணினா உங்களுக்கு நெறையவே பணம் வரும். நல்லா படிப்பீங்க வேற. நல்ல நாலேட்ஜ், நல்ல ஸ்கில் வந்துடும். ஸோ, நல்லா படிப்பீங்க, நல்லா உழைப்பீங்க, நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுவீங்க, நல்ல பணம், நல்ல லக்ஸரி லைஃப். இப்படி வாழ்றது தான் நல்லது. அத விட்டு அப்படியே லேசியா இருக்கிறோம்னு நெனைக்கிறது, கெட்ட கெட்ட எண்ணங்களுக்கு வழி வகுத்துரும். அடுத்தவங்கள நம்பி வாழ்வீங்க. அடுத்தவங்க பணத்துக்காக ஏங்கி வாழ்வீங்க. அதில உங்களுக்கு தப்பு பண்ண தோணும். அடுத்தவங்க பணத்தில ஏமாத்தலாம்னு தோணும். லேசியா இருக்கணும்னு தோணும். அடுத்தவங்கள திருடணும்னு தோணும். இந்த மாரி எண்ணம்லாம் வந்துடும். அதனால எல்லாருமே உழைக்க ஆரம்பிச்சிடலாமா? எல்லாம் உழைக்க ஆரம்பிச்சா உலகம் செம்மையா இருக்கும். ஏன்னா எல்லாரும் உழைப்பாங்க. எல்லார்கிட்டயும் நெறைய பணம். அப்போ நம்ப வாழ்க்கை நல்லா முன்னேறும். எல்லார் வாழ்க்கையும் நல்லா முன்னேறுனா நாடும் நல்லா முன்னேறும். ஸோ, நம்ப வாழ்க்கை ரொம்ப ரொம்ப நல்லாருக்கும். நாளைக்கு அடுத்த வீடியோல பார்க்கலாம்.